ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு another வீடியோ. என்னென்னா நம்ம வந்து நாளைக்கு காலைல வந்துட்டு ஊருக்கு கிளம்ப போகிறோம். இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் ஜேர்னி. வந்துட்டு நம்ம ரோட் ட்ரிப் தான் போகிறோம். எங்கே என்ன என்றதெல்லாம் வந்துட்டு நான் அப்படியே போகிற வழியில் சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு நைட்டு வந்து கிட்டத்தட்ட இப்போ மணி பார்த்திங்கன்னா 9:30 மணி ஆச்சு. பட் ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் வந்துட்டு இன்னும் ஒன்றுமே எடுத்து வைக்கல. வாங்க அப்படியே எடுத்து வச்சுட்டே வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். 4 பாத்திரம் இருக்குது, அதெல்லாம் விளக்கி வச்சுட்டு கொஞ்சம் இதெல்லாம் வந்து துடைக்கணும். துடைச்சி முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து குயிக்காக வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிட்டு கிளம்பலாம். முடிவு பண்ணிட்டேன். சரி கிளம்பலாம், ஏதாவது ஒன்று பார்த்துக்கலாம். நான் ஒன்றும் ரூம் கூட புக் பண்ணலைங்க. ஆக்சுவலாக என்னென்னா ஒரு மேட்ரு ஆயிடுச்சு. நான் நாளைக்கு காரில் போகும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ரூம் கூட புக் பண்ணல, நம்ம அப்படியே போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். நம்ம வந்து கன்ஃபார்ம் மைண்டு ஃபிக்ஸ் ஆகிப்போம், கிளம்புறோம். கிளம்பியே குட் மார்னிங் மகளே. மணி வந்து இப்போது கரெக்டாக 4 மணி ஆகுது. சாயங்காலம் இல்லை, இவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இருட்டு. ஸோ எஸ்ங்க, காலங்காத்தால் நம்ம வந்து கிளம்பியாச்சு. நானே நேற்று வரைக்கும் டைலமாவில் தான் இருந்தேன், என்ன பண்ணலான்ற மாதிரி. பட்டு நேற்று நைட்டு முடிவு பண்ணியாச்சு, கிளம்பியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாங்க 4 மணிக்கு கிளம்பியாச்சு. வேறு லெவல் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்துட்டு போகிற வழியில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி எங்கே போகிறோம் என்ன அப்படின்றதெல்லாம் சொல்கிறேன். செம்மையான ஒரு ட்ரிப்பாக அமையும்னு நினைக்கிறேங்க. வாங்க என் கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். நிறைய டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். நான் அப்படியே கார் போய் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேன். வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரம் ஆகும். அப்படி தான் பிளான் பண்ணி கிளம்பியிருக்கேன். ஒரு 6-6:30 வந்துட்டு அங்கே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கலாம். நடுவில் ஏதாச்சும் பிரேக் போட்டோன்னா உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் இல்லைன்னா டேரெக்டாக ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனில் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். காலங்காத்தாலேயே இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. செம்ம டிராஃபிக்காக இருக்குங்க. ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தெரியுது, பட் ஆனால் பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. சூரிய பகவான் வந்து சூப்பராக சன்ரைஸ் எடுத்துகிட்டு பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து லொக்கேஷன் கிட்ட வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு பாருங்க, சரியான சன்ரைஸுங்க, செம்ம வியூ. ஃபஸ்ட் லொக்கேஷன் வந்தாச்சு. ஸோ எங்கே போனாலும் எவனா ஒருத்தன் வந்துடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நமக்கு முன்னாடியே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 கார் கிட்ட நிற்கிது. மணி பார்த்திங்கன்னா காலையில் இப்போ தான் சன்ரைஸே ஆகிட்டுருக்கு. சரி ஓகே, காலங்காத்தால் வந்தோம்னா யாரும் இருக்க மாட்டாங்க, ஷூட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே நமக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட ஒரு 4 கார் ஃபுல்லாக ஆளுங்க வந்துட்டாங்க. வாங்க போய் பார்ப்போம். தமிழ்நாட்டில் சோழர்களை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நம்ம நிறைய கோவில் கட்டியிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா தெலுங்கானா மாநிலத்தில் நல்கொண்டா அப்படின்ற ஒரு ஊருக்குள்ளார சோழர்கள் வந்துட்டு கட்டின ஒரு கோயிலுக்கு தான், ரொம்ப பழமையான கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை அதுக்கும் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மினிமம் அதாவது ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க, சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் அப்படின்றது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகார்ஜுன சாகர் டேம் அது போகிற வழியில் கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வருது இந்த நல்கொண்டா அப்படின்ற ஊர். அதே மாதிரி ஹைதராபாத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் வருங்க இந்த கோவில். ஸோ இந்த கோவில் வந்து பேர் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு பேர் வந்து சாயா சோமேஸ்வர டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதனால் சாயா சோமேஸ்வர டெம்பிள் அப்படின்னா, சாயா அப்படின்னா நிழல், நிஜம் இல்லை நிழல் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. ஸோ இந்த கோவிலில் இந்த சாயாக்கும் இந்த நிழல் அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வந்துட்டு அதுக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குங்க. ஸோ அது வந்து என்னன்னு சொல்லி டீட்டெயில்டாக நம்ம கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கு, ரொம்ப நீட்டாக இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு கோவில். ஆக்சுவலி செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் வெளியே இருந்து தான் உங்களுக்கு காட்டுறேன், ஏன்னா உள்ளே போகவே இல்லை. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து குளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிருக்காங்க.
இந்த கோவிலை பாருங்க, செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு சன்ரைஸ். காலை வேளை காலங்காத்தாலேயே வந்துட்டு இந்த ஸ்பீக்கர்லாம் போட்டுட்டு அந்த மந்திரம்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இதுதான் கோவில். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு குளம் இருக்கு. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. அங்க சன்ரைஸ், அதை சுத்தி அப்படியே தோப்பு, வேற லெவல்ல இருக்கு. வாவ், செம்ம வியூ, சீரியஸ்லி சூப்பரான வியூமா. இது வந்து ஐ திங்க் மேன்மேடு குளம் தான் நினைக்கிறேன், தெப்பக்குளம் ஆக்சுவலா. அங்க பாத்தீங்கன்னா அந்த சைடு வந்துட்டு தூரத்துல வந்துட்டு உங்களுக்கு தெரியுதா தெரியல, அந்த பக்கம் வந்துட்டு அந்த ஒயிட் லோட்டஸா இல்ல அல்லியா தெரியல, நிறையவே ஆக்சுவலா இருக்கு. நம்ம அந்த சைடு போவோம் கொஞ்ச நேரத்துல. சூப்பரா இருக்குங்க. இதுதான் வந்து கோவில். ஸோ அப்படிதான் நம்ம உள்ள போகணும். அந்த என்ட்ரன்ஸ் இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த டெம்பிளோட ஹிஸ்டரி எல்லாம் போட்டிருக்காங்க. இது ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் கிட்டத்தட்ட அப்படிதான். ஸோ இதான் வந்து டெம்பிளோட என்ட்ரன்ஸ் கைஸ். இது வந்து என்ன மாதிரி ஃபீல் இருக்கு தெரியுமா? இப்போ உள்ள போலாம். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம நம்ம இது கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கும்ல, அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கு. அதே மாதிரி நம்ம சோழர்களால கட்டப்பட்டது அப்படின்றதுக்கான ஒரு அப்பட்டமான சாட்சி என்னன்னா, இங்க பாருங்களேன், நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலே வந்து மினியேச்சர் சைஸ் பண்ணி வச்சு அப்படி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ஆர்கிடெக்சர்னே சொல்லலாம். பாருங்க, சூப்பர் நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. நீட்டா புல்வெளி மாதிரிலாம் இருக்கு. பாருங்க, இது வந்து திஸ் இஸ் a protected monument அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொடெக்டட் மானுமெண்ட் இது. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இந்த கோவிலோட ஹிஸ்டரி பத்தி பார்த்துருவோமா? இந்த கோவில் வந்து 11ஆம் நூற்றாண்டு வந்து கட்டப்பட்டதா சொல்றாங்க. யாரால கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சோழர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சோழர்கள் என்னடா பண்ணாங்க இங்க ஹைதராபாத் பக்கத்துல இல்ல ஆந்திரா மாநிலத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க வந்துட்டு சோழர்கள்லயே ஒரு வகையான சோழர்கள் இருந்திருக்காங்க. அதாவது குந்துரு சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தெலுங்கு பேசுற ஒரு சோழர்களா வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காக்கட்டியா சாம்ராஜ்யத்தோட ஒரு சப்சிடரியான்னு சொல்லலாம். ஓகேவா? அவங்க தான் வந்துட்டு இந்த கோவில் வந்து கட்டினதா சொல்றாங்க கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டுல. அதுக்கப்புறம் 11ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய போர்கள், நிறைய வந்துட்டு அந்த இன்வேஷன், அந்த முஸ்லீம் இன்வேஷன் அதெல்லாம் வந்துட்டு நிறைய வந்து வர என்னாச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு அந்த கோவில் வந்து மொத்தமாகவே நிறைய பேர் வந்துட்டு படையெடுக்க மொத்தமாகவே இந்த கோவில் வந்து அழிஞ்சிட்டு தான் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இடிஞ்சு விழுந்துட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு 20th செஞ்சுரியில் வந்துட்டு இந்த கோவிலை வந்து திரும்பியும் ரெஸ்டோரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ரெஸ்டோரேஷன் பண்ணி மீதி என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கோவிலாவே. ஆக்சுவலா இந்த கோவில்ல பார்த்தீங்க அப்படின்னா மேஜரா வந்து என்ன சாமி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன், விஷ்ணு, அதுக்கப்புறம் வந்து சூரிய பகவான். ஸோ இந்த 3 பேரும் வந்துட்டு இந்த 3 பேருக்கும் சேர்த்து தான் இந்த வந்துட்டு கோவில் இருக்கு. அதாவது 3 கோவில் இருக்கும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, நடுவில் ஒன்று. ஸோ நடுவில் வந்து சிவன் கோவில் இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு விஷ்ணு அண்டு சூரிய பகவானோட கோவில் இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்கள் இந்த சிலையிலேயே உங்களுக்கு தெரியுதா கட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு டிஸ்டார்டடாக இருக்குது. இது எல்லாமே அந்த காலத்தில் இருந்து கிடைச்ச ரூயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ விநாயகர் சிலை மாதிரி தான் இருக்குது, பட் ஆனால் அந்த மாதிரி இல்லாமையும் இருக்குது, எனக்கு தெரியல. இது வந்து லிங்கம். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுருக்காங்க.
ஆனால் செம பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மேபி காலையில் வந்ததுனால இன்னும் கூட்டமே இல்லை. இதுதாங்க வந்துட்டு மூலவர் சன்னதி. நம்ம வந்துட்டு சிவன் கோவில் இதில் போகலாம். பாருங்களேன் எவ்வளோ இன்ட்ரிகேட்டான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தெரியுதா? நம்ம உள்ள இப்படி வந்துட்டோங்க. இப்படி வரணும், பக்கத்துல என்ன வரணும். இங்க அப்படியே சூரியன் கோவில் இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஷேடோ இது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்களா ஷேடோ நடுவில். ஸோ இதுதான் வந்துட்டு யுனிக்கான, இந்த கோவிலுக்கான ஒரு யுனிக்கான ஒரு விஷயம். இந்த சூரியன் இருக்கும், இந்த சூரிய பகவானோட கோவிலுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஷேடோ சாயா. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு வந்து லிங்கம் சுவாமி இருக்காங்க. சரிதா? அப்படியே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க அந்த மேலே ஷேடோ, அந்த ஷேடோ வந்து கரெக்டாக சுவாமி மேலே விழுது. புரியுதா? ஸோ இது வந்து அதை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ஃபஸ்ட்டு 2 பில்லர் இருக்குல்ல, இந்த 2 பில்லர் அதே மாதிரி வெளியே பார்த்தீங்கன்னா வெளியவும் 1 2 1 2. ஸோ அந்த மாதிரி 6 பில்லர் இருக்கு. அந்த 6 பில்லர்ல எங்க எப்படி சூரியன் வந்துட்டு எந்த சைடு இருந்தாலுமே ஏதாவது ஒன்று பட்டு ஸோ அதோட ஷேடோ வந்துட்டு இங்க விழுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பார்க்கும்போது அப்படியே நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவில் ஸ்டைல்லே இருக்குல்ல ஆக்சுவலா. ஸோ மேபி அந்த சோழர்கள் கட்டப்பட்டதுனால நமக்கு வந்து அப்படி தெரியுதா, இல்லை அதே மாதிரி அவங்க ஆர்கிடெக்சர் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ மேபி வந்துட்டு அப்படி கூட இருக்கலாங்க. ஏன்னா சோழர்களுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டைல் கூட இருந்திருக்கலாம்.
பட் எனக்கு சத்தியமா தெரியலை. பட் அதுதான். நான் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. நமக்கு வந்து தஞ்சாவூர் கோவில் பார்க்கும் மாரியே இருக்கு. ஆனா என்ன சின்ன சைஸ்ல இருக்குங்க. கோவில் பார்த்தீங்கன்னா, செம்ம நீட்டா இருக்குங்க. நான் தான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த கங்கை கொண்ட சோழபுரம் ஸ்டைல் அதே மாரியே இருக்கு ஆக்சுவலா. இந்த இது மாரி புல் தரைகள், இதே மாரி டெம்பிள் இங்க பாருங்க செம்மையா இருக்குல்ல. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒண்ணுமே இல்ல போல. சும்மா இருக்கா? ஓ! அரணா பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. ஆனா என்னன்னா மெயின்டனன்ஸே அதாவது நீட்டா இருக்கு. பட் ஸ்டில் இருந்தாலுமே வந்துட்டு கொஞ்சம் பீதி அடைய வைக்கிறது. இந்த அரணைகள், தவளைகள்லாம் பார்க்கும்போது. ஆக்சுவலி இந்த சன் வந்துட்டு எங்க எப்படி ஏதாவது இது வந்து ஈஸ்ட் இப்போதைக்கு ஏன்னா சன்ரைஸ் ஆகுது. ஸோ இங்கிருந்து நீங்க அப்படியே வெஸ்ட் அப்படி சுத்திட்டு எங்க வந்தாலுமே இந்த உள்ளார தான் வந்து அந்த பிரகாரம் இருக்கு. ஸோ வரும்போது அந்த பில்லர்கள்ல பட்டு அது சன்லைட் பட்டு எப்பயுமே ஷேடோ வந்துட்டு இந்த சாயா சோமேஸ்வர டெம்பிள் அந்த இதுக்குள்ளார அந்த மெயின் அந்த இதுக்குள்ள வந்து விழுவுற மாதிரி வந்துட்டு ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்பவே வந்து பழைய காலத்து டெம்பிள்ங்க. இதுக்கு சுத்தி இந்த டெம்பிள சுத்தி நெறைய இடத்துல இன்னும் கூட இந்த ஒரிஜினல் அந்த ஃபர்ஸ்ட்டு கட்டுனாங்க இல்லையா? அதோட ரூயின்ஸ் எல்லாம் வந்துட்டு கிடக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து இங்கேருந்து பக்கத்திலேயே தான் அதாவது கொஞ்சம் தூரத்தில இங்கேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு போனோம் அப்படின்னா, ஆ வந்து அந்த ரூயின்ஸ் எல்லாம் கூட இன்னும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர் மக்கள் அதாவது நல்கொண்டா சிட்டில நல்கொண்டால இருக்கிற ரொம்ப ஃபேமஸான அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான டெம்பிளும் இது அப்படின்று கருதப்படுகிறது இந்நாள் வரைக்கும். ஸோ சாயா சோமேஸ்வரா டெம்பிள் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல் ரொம்ப இதான ஒரு டெம்பிள் அப்படின்ற அதாவது மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு இது இருக்கு. அதே மாதிரி இங்க உள்ள லிங்கமுமே சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ப்ராப்பரா யாரோ வந்துட்டு அந்த இந்த சிலை மாதிரி வடிச்சது அந்த மாதிரிலாம் இல்ல. இங்க உள்ள லிங்கம் வந்து சுயம்பு லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் நீங்க பார்த்திருப்பீங்க உள்ளார கூட. ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு லிங்கம் வடிவுல இருக்காது. ஒரு நார்மலான ஒரு ஸ்டோன் பெபிள் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஏன்னா வந்து அது வந்து ஒரு அ அ சுயம்பு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வந்து புதுசு போல உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஏன்னா இந்த இதெல்லாம் சிமெண்ட் போட்டு பூசி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து புதுசு. ஆனா இதெல்லாம் வந்து பழசு. அப்படியே இடிஞ்சு விழுந்தது அப்படியே இருக்கு. இங்க பாருங்க. இங்க பாருங்க. இதுக்கு மேல ஒருவேளை கோயில் இருந்திருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. எல்லாம் அப்படி அப்படியே இடிஞ்சு இடிஞ்சு கிடக்கு. அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெயின்டெயின் பண்ணி கார்டன் மாரி ஆக்கி அந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற அந்த கல்லுல இருக்கிற அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கல்வெட்டுகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ராமாயணம், மகாபாரதம் அதோட கதைகள்ல இருந்து எல்லாமே வந்துட்டு இதுல கல்வெட்டா இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பீக்கர் வந்து எனக்கு செம்ம காண்டேத்துதுங்க. காலைல 6 மணிக்கு சரி பீஸ்ஃபுல்லா வரலாம் அப்படின்னு நெனச்சா, இவனுங்க வந்து செம்ம காண்டேத்திட்டு இருக்கானுங்க. கேட்கும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோதான் நீட்டா வந்துட்டு மெயின்டெயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாலுமே கூட, நெறைய பிளாஸ்டிக் குப்பைகள் அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழ பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இந்த வாழைப்பழ தோலு, பிளாஸ்டிக் பாட்டிலு, அ இங்க பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கவரு, வாழைப்பழத் தோலு எல்லாம் அப்படியே குப்பை மாரி அப்படியே தூக்கி போட்டு போயிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாரி இடத்துக்குலாம் வரும்போது நீங்களுமே கொஞ்சமாச்சும் கான்ஷியஸா இருங்க. ஆக்சுவலா ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காலத்துக்கு இருந்து மெயின்டெயின் பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த மாரி இடத்துக்குலாம் வரும்போது நம்மளுமே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு, இந்த மாரி பிளாஸ்டிக் குப்பைகள போடாம இருக்கணும். பேசிக்கா குப்பையே போடாதீங்க. அங்க நெறைய டஸ்ட்பின் வச்சிருக்காங்க. அங்கங்க போடுங்க. இங்கேயுமே நெறைய டஸ்ட்பின் இருக்கு.
ஸோ ஆனாலுமே வந்துட்டு யாருமே அதை யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல. இது எல்லாமே சும்மா இடிஞ்சுவே கிடக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா மற்றபடி குப்பையாக கிடக்கு. ரொம்ப ஒரு வித்தியாசமான கோவிலாக தாங்க இருக்கு. என்னன்னே தெரியல. ஐ மீன் மெயின்டைன் பண்ணால் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். பட் ஆனால் மெயின்டெனன்ஸ் இருக்கிற மாதிரியும் இருக்கு, இல்லாத மாதிரியும் இருக்கு. எனக்கு சத்தியமாக தெரியல. உள்ளெல்லாம் சும்மா அப்படியே அந்த இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஞ்சநேயர் கோவிலில் போட்டுறாங்க. பட் ஆனால் உள்ள ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு. தெரியல அது. பட் ஸ்டில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ் இது. அங்கே பார்த்தீங்கன்னா எதிரில் குளம் அப்படியே அப்பா சன்ரைஸ் வந்து அந்த சன்ரைஸ் வந்து செம்மையா இருக்கு. இந்த குளம் பிளஸ் இது வேற லெவல்ல இருக்குல்ல. பெரிய இடங்க ஆக்சுவலா. இங்க வந்து ஜாலியா எல்லாம் மக்கள்லாம் உட்காந்துக்கலாம். இப்போதைக்கு கூட்டம் இல்ல. பாருங்க செம்மையா அந்த ரிஃப்ளெக்ஷன் பாருங்க, சன்னோட ரிஃப்ளெக்ஷன் பியூட்டிஃபுல்லா இருக்குங்க குளத்துல உள்ளது. லைக் பார்க்கிங்லாம் பிரச்சனையே இல்லைங்க இந்த கோவில்ல. பெரிய பார்க்கிங்லாம் இருக்கு. ஆக்சுவலா இது எப்படி இருக்குனாலே ஒரு தோப்புக்கு நடுவில் இருக்கிற ஒரு கோவில் மாதிரி தான் இருக்கு. இங்க எல்லாம் பார்க்கிங்லாம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டுலாம் இருக்காங்க. பரவாயில்ல, காலைல வந்தது அவ்வளோ கூட்டம் இல்லை. ஃபுல்லா ஒரு தோப்பு தான், தென்னந்தோப்பு. மக்களே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு சூப்பரான ஒரு கோவில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கோவில்னு சொல்லலாம். அண்ட் யாருமே தமிழில் கவர் பண்ணாத ஒரு இடம் அது. ஆக்சுவலாக நம்ம வந்து ரோட் ட்ரிப், இது வந்து மிகப்பெரிய ஒரு பயணம் கைஸ். நான் வந்து இன்னைக்கு காலைல கிளம்பியிருக்கேன். அதாவது ஹைதராபாத்திலிருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டாப் வந்து இந்த நல்கொண்டா. ஸோ இந்த நல்கொண்டாவில் வந்து நம்ம இந்த கோவில் பார்த்தோம். கோவில் பார்த்து முடிச்சுட்டு ஸோ தென் நம்ம இங்கேருந்து அப்படியே விஜயவாடா போகிறோம். விஜயவாடாக்கு முன்னாடி அந்த அமராவதி, அதாவது ஆந்திர பிரதேஷோட கேபிட்டல், இன்னும் ஃபுல்லாக டெவலப் ஆகலைன்னு சொல்கிறாங்க. பட் அதில் வந்து ஒரு சில இடங்கள்ல நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ நம்ம அமராவதி போயிட்டு கவர் பண்ணிட்டு அதில் ஒரு 2-3 இடம்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அப்புறமே விஜயவாடா போகிறோம். விஜயவாடா போயிட்டு நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். விஜயவாடாவிலிருந்து நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து விசாகப்பட்டினம் போக போகிறோம். வைசாக் ஒரு விசாகப்பட்டினம் போக போகிறோம். ஸோ அங்கேயுமே வந்து நம்ம நிறைய இடங்கள் கவர் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்மளால் முடிஞ்சால் வைசாக்லேருந்து அப்படியே ஒடிஷா கவர் பண்ணலாம். அப்படி முடியலன்னா நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். பட் எனக்கு தெரியல, ஏன்னா எனக்குமே ஆஃபீஸுமே இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணலான் இருக்கேன் கைஸ். ஸோ அதுதான் வந்து இந்த ரோட் ட்ரிப். ரொம்ப நாளாக பிளான் பண்ணிருந்தேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இடத்துக்குலாம் வந்துட்டு பிளான் பண்ணி போகலாம் அப்படின்ற மாதிரி. அதோட விளைவு தான் வந்துட்டு இந்த ரோட் ட்ரிப்பு. ஸோ ஃபஸ்ட்டு இடமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோயில் வந்துட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த சொன்ன மாதிரி உள்ள வந்து சாமியோட கர்ப்ப கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுவதும் சூரிய உதயத்திலிருந்து சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் ஒரு நாள் முழுவதுமே வந்துட்டு அந்த கர்ப்ப கிரகத்தில் உங்களுக்கு வந்து ஷேடோ விழுவும். சாயா அப்படின்னா ஷேடோன்னு அர்த்தம். ஸோ அந்த ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம சோழர்களால் கட்டப்பட்டது. ரொம்ப சூப்பரான ஒரு ஆர்கிடெக்சர். பார்த்தீங்கன்னா நீங்களே ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எங்கே வந்துட்டு சூரியன் வந்தாலுமே வந்துட்டு அந்த பில்லரில் பட்டு கரெக்டாக ஷேடோ விழுற மாதிரி வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டெம்பிளோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி எங்கள் ஊர் பக்கத்தில் தாரமங்கலம் அப்படின்ற, அதாவது நான் வந்து சேலம் பக்கத்தில் தாரமங்கலம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது, ஒரு ஊர் இருக்குது. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு மிக ஃபேமஸான ஒரு சிவன் கோவில் இருக்குது. எனக்கு வந்து டக்குன்னு பேர் ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வருஷத்துக்கு ஒரு நாளோ ஏதோ ஒரு நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு சூரியன் வந்து டைரக்டாக வந்துட்டு சுவாமி கர்ப்ப கிரகத்தில் வந்துட்டு விழுவுற மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடக்கும். பட் ஆனால் அது வருஷத்துக்கு ஒரு வாட்டியா இல்லை எவ்ரிடே நடக்காதுன்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. வந்து ஒரு டே ஃபுல்லாக எவ்ரி டே வந்துட்டு ஒரு டே ஃபுல்லாக வந்துட்டு உங்களால் வந்து அந்த ஷேடோவை வந்து பார்க்க முடியும். நான் ஆல்ரெடி அதை கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு வீடியோவில் வந்து பார்ப்பீங்க.
ஓகே. ஸோ மக்களே, நம்ம வந்துட்டு அடுத்து வந்துட்டு நம்ம இந்த டெம்பிள் பார்த்தாச்சு. நம்ம அடுத்த ஸ்டாப் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அமராவதி போகிற மாதிரி பிளான். ஸோ நம்ம அப்படியே வந்துட்டு கிளம்புவோம். மணி பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு 7:20 ஆச்சு. ஸோ காலையில். ஸோ நம்ம அப்படியே போகிற வழில முடிஞ்சால் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல கடை இருந்துச்சுன்னா அப்படியே டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம். எதுவும் ஒன்றும் மாட்டல அப்படின்னா டேரெக்டாக போயிடலாம், அமராவதி போயிடலான்னு தான் இருக்கேன். வாங்க பார்க்கலாம்.